மருத்துவ வரலாற்றில் கிறிஸ்டோபர் ஹீத்தோடைய உன்னதமான பணிகள் என்னென்னன்றத பார்க்கலாம். கிறிஸ்டோபர் ஹீத் இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு உடற்கூறியல் நிபுணர் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர். இவர் 1835 மார்ச் 13 அன்னைக்கு இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனில் பிறந்தாங்க. இவர் 1856ஆம் ஆண்டு அந்த லண்டனில் இருக்கிற கிங்ஸ் காலேஜ் லண்டனில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து அந்த காலேஜோடைய அங்கமான கிங்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் இவர் ஒரு ஹவுஸ் சர்ஜனாக ஜாயின் பண்ணி அறுவை சிகிச்சை பயிற்சியை பெற்று ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் ஆனாங்க. அதுக்கப்புறமா அந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய சின்ன சின்ன மருத்துவமனைகளில் இவர் பணியாற்ற தொடங்கினாங்க. இந்த காலத்தில் தான் கிறிஸ்டோபர் ஹீத் சின்ன சின்ன அறுவை சிகிச்சைகளை எப்படி பண்ணணும் அப்படின்ற படிப்படியான முறைகளை விளக்கி இவர் ஒரு ஒர்க்கை எழுதி வந்தாங்க. அதில் குறிப்பாக அந்த அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் எப்படி அந்த தோலை தைக்கிறது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் அறுவை சிகிச்சை பண்ணி அந்த கட்டிகளை எப்படி நீக்கிறது, அதுக்கப்புறமா காயங்களில் சீல் படிஞ்சிருந்தால் அதை எப்படி சுத்தம் செய்கிறது, இது பற்றிலாம் அந்த ஒர்க்கில் இவர் எழுதி வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பேண்டேஜ் போடுறது பற்றியும் எழுதி வந்தாங்க. அதாவது ஒரு காயம் ஏற்பட்டால் அந்த காயத்தில் தொற்று பாதிப்பு ஏற்படாமல் எப்படி முறையாக அந்த காயத்தை பேண்டேஜ் போட்டு மூடுறது, அதுக்கப்புறம் கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டால் அந்த எலும்புகளை எப்படி இணைச்சு சரியாக கட்டு போடுறது, இது பற்றிலாம் அந்த ஒர்க்கில் எழுதினாங்க. எழுதி 1861ஆம் ஆண்டு எ மேனுவல் ஆஃப் மைனர் சர்ஜரிஸ் அண்ட் பேண்டேஜிங் அப்படின்ற டைட்டிலில் அந்த ஒரு ஒர்க்கை இவர் வெளியிட்டாங்க. இது வெளியிடப்பட்ட உடனே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஜூனியர் சர்ஜன்ஸுக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான டெக்ஸ்டாகவே அமைஞ்சது. அதுக்கு முக்கியமான காரணம் இவர் அதில் ரொம்ப துல்லியமான விவரங்களை கொடுத்துருந்தாங்க. மேலும் ரொம்பவும் தெளிவான மற்றும் நடைமுறை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அந்த புக்கில் இவர் கொடுத்துருந்தாங்க. இதனாலேயே இது மருத்துவ மாணவர்களுக்கும் ஆரம்ப கால அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கும் ஏற்ற ஒரு புத்தகமாக அமைஞ்சது. ஏன்னா இந்த ஒரு புக்கை படித்தாலே போதும் எப்படி சின்ன சின்ன மைனர் சர்ஜரிஸ்லாம் பண்ணுறது, எப்படி பேண்டேஜிங் போடுறது, அது பற்றின முறைகளை ஈஸியாக கற்றுக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒர்க்கு தான் இது. இதனாலேயே இது அடுத்தடுத்த அடிஷன்ஸை இவர் எழுதி வெளியிட்டாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா 1901ஆம் ஆண்டு இந்த ஒரு எ மேனுவல் ஆஃப் மைனர் சர்ஜரிஸ் அண்ட் பேண்டேஜிங் அப்படின்ற ஒர்க்கினுடைய 12th எடிஷன் 12வது பதிப்பு வெளிவந்தது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒர்க்காக இது அமைஞ்சது. அதுக்கப்புறமா இவர் 1864ஆம் ஆண்டு இன்னொரு ஒருவருக்கு கிறிஸ்டோபர் ஹீத் எழுதினாங்க. அதை ப்ராக்டிக்கல் அனாட்டமி எ மேனுவல் ஆஃப் டைசெக்ஷன்ஸ் அப்படின்ற டைட்டிலில் அந்த 1864ஆம் ஆண்டு இவர் வெளியிட்டாங்க. இது ஏற்கனவே இவர் வெளியிட்டிருந்த ஒர்க்கை விட ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒர்க்காக இருந்தது. ஏன்னா இதில் இவர் எப்படி உடற்கூறியல் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளணும் அப்படின்ற தகவல்களை கொடுத்திருந்தாங்க. அதாவது மருத்துவ பாடத்திட்டத்தில் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பெத்தாலஜி இது மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த அனாட்டமி அப்படின்றது. அனாட்டமி அப்படின்னா உடல் உறுப்புகள், திசுக்கள், தசைகள், நரம்புகள் மற்றும் எலும்புகளினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு பற்றி படிக்கிறது தான் அனாட்டமின்ற உடற்கூறியல். அந்த உடற்கூறியலை மருத்துவ மாணவர்கள் படித்து அந்த உடற்கூறியல் ஆய்வுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னா இவருடைய இந்த ப்ராக்டிக்கல் அனாட்டமி புக்கை படித்தாலே போதும். ஏன்னா அந்த அளவுக்கு அதில் அவ்வளோ டீட்டெயில்ஸை இவர் கொடுத்துருந்தாங்க. எப்படின்னா இப்போ மருத்துவ மாணவர்கள் அனாட்டமிக்கல் ரிசர்ச் பண்ணும்போது மனித சடலங்களை தான் பயன்படுத்துவாங்க. அப்படி மனித சடலங்களை பயன்படுத்தும் போது எங்கே கல்லீரல் இருக்கும், எங்கே சிறுநீரகம் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் என்ன ரத்த நாளங்கள் இருக்கும், அது பற்றிலாம் இவர் டீட்டெயிலாக எழுதியிருப்பாங்க. இதனால் இதை படித்து எப்படி அறுத்தா அந்த உடலில் இருந்து நீட்டாக அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத சரியாக பார்க்க முடியும், அதை எப்படி ஆய்வு செய்ய முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு நடைமுறை ரீதியான உடற்கூறியல் ஆய்வுகளை எப்படி பண்ணணும் அப்படின்றத இந்த ஒர்க்கில் இவர் விளக்கியிருந்தாங்க. இதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க்காச்சு. எந்த அளவுக்குன்னு 1902ஆம் ஆண்டு இதனுடைய 9th எடிஷன் வெளிவந்தது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒர்க்கு தான் இது. அது மட்டும் இல்லாமல் 1880ஆம் ஆண்டு இந்த ப்ராக்டிக்கல் அனாட்டமி எ மேனுவல் ஆஃப் டைசெக்ஷன்ஸ் அப்படின்ற புத்தகமானது மொழி மாற்றம் பண்ணப்பட்டது. குறிப்பாக ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் வெளியிடப்பட்டது. ஸோ சர்வதேச அளவில் இது எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்றதையும் இந்த புக்கு எவ்வளோ வேல்யூவானது அப்படின்றதையும் இந்த ஒரு விஷயம் உணர்த்துது. ஏன்னா ஒரு புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தால் தான் ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு மொழி மாற்றம் பண்ணப்படும். ஸோ அந்த அளவுக்கு இவருடைய இந்த ஒரு ஒர்க்கானது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அதுக்கப்புறம் 1865 இந்த காலகட்டத்தில் கிறிஸ்டோபர் ஹீத்துக்கு ஒரு பெரிய சவால். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை, ஆனிரிசம் அப்படின்ற பிரச்சனை இருந்தது. ஆனிரிசம் அப்படின்னா என்னன்னா ஒரு இரத்த நாளத்தில் ஏற்படக்கூடிய வீக்கம். அந்த வீக்கம் சில நேரங்களில் வெடிக்கவும் செய்யும்.
ஸோ அப்பேற்பட்ட அந்த பாதிப்பு தான் ஆனிரிசம் அப்படின்றது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த என்னுடைய விரலை வந்து நீங்கள் ரத்த நாளமாக கருதிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே ரத்த ஓட்டம் இருக்குது. இப்போ ரத்த ஓட்டம் இருக்கும்போது ஹை பிளட் ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு அதிகமாக ப்ரெஷரோட இந்த ரத்த நாளத்துக்குள்ளே ரத்தம் போயிட்டே இருக்கும். அதனால ரத்த நாளத்திலேயே ஏதோ ஒரு பகுதி வந்து அப்படியே வீங்கிரும். வீங்குது அப்படின்னா அது அப்படியே மெல்லிசாகும். இதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ பலூன் இருக்குது. பலூன் வந்து சாதாரணமாக இருக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவே வந்து ஊதி பெருசாக்குனா எப்படி சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக பின்ன குத்துனாலே உடஞ்சிரும். அந்த மாதிரி தான் இந்த ரத்த நாளமும் வந்து இறுகி இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும். அது வந்து தளர்ந்து போயிருச்சு, பலூன் மாதிரி ஒரு சில இடத்துல வீங்குது அப்படின்னா அது எப்போ வேணாலும் வந்து உடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி ரத்த நாளம் உடஞ்சது அப்படின்னா ரத்தம் ரத்த நாளத்துக்குள்ளே போகாமல் அதை விட்டு வெளியே வரும். அதன் மூலமாக உயிரிழப்பு நடக்கும். ஸோ அப்பேற்பட்ட பாதிப்பு தான் ஆனிரிசம் அப்படின்றது. அந்த மாதிரி இந்த ஒரு நபருக்கு 1865ஆம் ஆண்டு ஆனிரிசம் இருந்தது. குறிப்பாக 2 இடத்துல ஆனிரிசம் இருந்தது. ஒன்று வந்து கேரடிட் அப்படின்ற ஒரு ஆர்டரி. கேரடிட் ஆர்டரி அப்படின்றது கழுத்து நரம்பு. அது வந்து கழுத்துல இருந்து ரத்தத்தையும் அதேமாதிரி ஆக்சிஜனையும் மூளைக்கு கொண்டு போகக்கூடிய நரம்பு. அதில் ஆனிரிசம் இருந்தது. ஆனிரிசம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரத்த நாளத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பல்ஜாய், அதை வந்து பெருசாக பலூன் மாதிரி வீங்கி இருந்தது. எப்போ வேணால் உடையக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி இன்னொன்று வந்து சப்க்ளேவியன் ஆர்டரி அப்படின்னு, அது வந்து தோள்பட்டையிலேருந்து அப்படியே கைக்கு வந்து போகும். ஸோ அந்த நரம்பு, அந்த ரத்த நாளம், அதுலேயும் வந்து ஆனிரிசம் இருந்தது. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு ஆனிரிசம் இருந்தாலே அதை வந்து சமாளிக்கிறதுக்குள்ள ரொம்ப போராட வேண்டியிருக்கும். ஸோ இப்போ 2 ஆனிரிசத்தோட ஒரு நபர் வந்திருக்கிறாங்க. இப்போ அவரை காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற நிலை தான் கிறிஸ்டோபர் ஹீத்துக்கு இருந்தது. பொதுவாக ஆனிரிசமுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு வந்தது அப்படின்றத சொல்கிறேன். இப்போ இதுதான் ரத்த நாளம். இங்கே வந்து வீங்கி இருக்குது அப்படின்னா தொடர்ந்து இந்த பக்கம் ரத்தம் போயிட்டே இருந்தால் எப்போ வேணால் அந்த ரத்த நாளம் வெடிச்சிரும். ஸோ அதை தடுக்கணும் அப்படின்னா இங்கே தான் வீங்கி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துலையே ரத்தம் இங்கே போக முடியாமல் இந்த இடத்துலையே வந்து நூலை வச்சு கட்டிடுவாங்க. நூல் அப்படின்னா கேட்கட் அப்படின்னு ஒரு நூலை பயன்படுத்தினாங்க. கேட்கட் அப்படின்றது வந்து ஆடு, செம்மறி ஆடு இது போன்ற விலங்குகளினுடைய குடல்ல இருந்து எடுக்கப்படக்கூடிய நார். ஸோ அதை பயன்படுத்தி இந்த நரம்புகளை வந்து அறுவை சிகிச்சை பண்ணி ரத்த நாளத்தை இப்படி கட்டிடுவாங்க. இறுகி கட்டிட்டா ரத்தம் இந்த வழியாக போகாது, இங்கேயே வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரத்த நாளம் வெடிக்க வாய்ப்பில்லை. ஏன்னா ரத்தம் போகாதனால இது வெடிக்காது. வெடிக்காமல் இருக்கிறனால கொஞ்சம் காலம் கழித்து அந்த வீங்கி இருக்கக்கூடிய அந்த ரத்த நாளம் அப்படியே சுருங்கிடும் மறுபடியும். ஸோ அந்த தான் வந்து லைகேசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கட்டுறது, அந்த ரத்த நாளத்தை கட்டுறது, அதை தான் வந்து கிறிஸ்டோபர் ஹீத்தும் பண்ணணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. இப்போ ஒரு டவுட் இருக்கும், ரத்த நாளத்தை கட்டி ரத்தம் போக விடாமல் விட்டுட்டா அப்போ அந்த உறுப்புக்கே ரத்தம் போகாமல் போயிரும்ல அப்படின்னு. அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு ரத்த நாளம் இருக்குது, அதை கட்டியாச்சு அப்படின்னா நம்மளுடைய உடல்லையே ரொம்ப நுண்ணிய சின்ன சின்ன ரத்த நாளங்கள் நிறைய இருக்குது. ஸோ அது வந்து வேலை இல்லாமல் தான் இருக்கும். இந்த மாதிரி பெரிய ரத்த நாளங்கள் கட்டப்பட்டால் அப்போ அது வழியாக இந்த ரத்தமானது ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ காலில் இந்த மாதிரி ஆனிரிசம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இந்த லைகேசன் பண்ணால் கால்லையே வேறு சின்ன சின்ன ரத்த நாளங்கள் வழியாக ரத்தம் பயணம் பண்ணி காலில் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கும். ஸோ அதுக்கு இந்த லைகேசன் பண்ணுவாங்க. இப்போ இதை பண்ணுறதே பெரிய சவால். அதில் 2 பிரச்சனை வேறு. ஸோ அதை கிறிஸ்டோபர் ஹீத் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாங்க. அதாவது ஒரே நேரத்தில் கழுத்து நரம்பு, அதே மாதிரி அந்த கைக்கு போகக்கூடிய அந்த நரம்பு, அதாவது கழுத்து ரத்த நாளம், அதே மாதிரி கைக்கு போகக்கூடிய ரத்த நாளம், 2 ரத்த நாளத்துலையும் லைகேசன் பண்ணாங்க இவர். ஸோ இப்படி லைகேசன் பண்ணனால அவர் வந்து காப்பாற்றப்பட்டாங்க. இது வந்து எந்த அளவுக்கு இவர் ஒரு சர்ஜனாக இவருடைய ஸ்கில் இருக்குது அப்படின்றத காட்டுது. மேலும் ஒரு நபரை காப்பாற்றணும் அப்படின்னா எவ்வளோ தைரியமாக இவர் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு பண்ணார் அப்படின்றதையும் உணர்த்தினது. ஸோ அந்த காலத்தில் ரொம்ப சிக்கலாகவும் ரொம்ப அபாயகரமாகவும் இருந்த அறுவை சிகிச்சையை இவர் ரொம்ப சுலபமாக செஞ்சு முடித்தாங்க. ஸோ அதுவே கிறிஸ்டோபர் ஹீத் எவ்வளோ பெரிய ஒரு தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்றத உணர்த்தும். அதுக்கப்புறமா இவர் வந்து இன்னும் பல்வேறு விஷயங்கள் பண்ணாங்க. குறிப்பாக இந்த தாடை ஜாஸ், அதில் ஏற்படக்கூடிய இன்ஜுரிஸ், அதில் ஏற்படக்கூடிய டிசீசஸ், கண்டிஷன்ஸ், அது பற்றிலாம் இவர் வந்து ஒரு எஸ்ஸே எழுதினாங்க. எழுதி 1867ஆம் ஆண்டு இன்ஜுரிஸ் அண்டு டிசீசஸ் ஆஃப் த ஜாஸ் அப்படின்ற டைட்டிலில் வெளியிட்டாங்க. உடனடியாக ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, அது இங்கிலாந்தில் இருக்குது, லண்டனில் இருக்குது, அவங்க தரப்பிலிருந்து அந்த 1867ஆம் ஆண்டு இவருக்கு ஜாக்சோனியன் பிரைஸ் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறமா இந்த எஸ்ஸேவை இவர் ஒரு புக்காகவே 1868ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. வெளியிட்ட பிறகு அதுவும் அடுத்தடுத்து பல பதிப்புகளை எட்டினது. மேலும் அது வந்து ஜாஸில், அதாவது இந்த தாடைகளில்
எந்த மாதிரி பாதிப்புலாம் ஏற்படும், அப்படி எந்த பாதிப்புலாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத எப்படி டயக்னோஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறது, அப்படி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த ஒரு கண்டிஷனுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, ஸோ அதை பற்றிலாம் இந்த இன்ஜுரிஸ் அண்டு டிசீசஸ் ஆஃப் த ஜாஸ் அப்படின்ற புக்கில் இவர் எழுதினாங்க. அதனாலேயே இந்த புக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஜாஸ் மட்டும் இல்லாமல் அதை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனை பற்றி இந்த புத்தகத்தில் எழுதினாங்க. மேலும் 1884 இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு புத்தகமானது பிரெஞ்சு மொழியில் வெளியிடப்பட்டது. அந்தளவுக்கு ஒரு உன்னதமான படைப்பாக இதுவும் இருந்தது. அதுக்கப்புறம் 1875ஆம் ஆண்டு அந்த லண்டனில் இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜில் ஹாஸ்பிட்டல் அங்கே இவர் ஒரு ஹோம் ப்ரொஃபஸர் ஆஃப் கிளினிக்கல் சர்ஜரி, அதாவது மருத்துவ அறுவை சிகிச்சை பேராசிரியராக நியமிக்கப்பட்டாங்க. இவருக்கு இருக்கக்கூடிய சர்ஜிக்கல் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதை இவருடைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பகிர்ந்துக்கிட்டு அவங்களையும் நல்ல நிலைமைக்கு இவர் கொண்டு போனாங்க. அதுக்கிடையில் 1877 இந்த சமயம் கிறிஸ்டோபர் ஹீத் வந்து எ கோர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிவ் சர்ஜரி அப்படின்னு இன்னொரு ஃபேமஸான புக்கை எழுதி வெளியிட்டாங்க. இதில் வந்து சர்ஜரிஸ் எப்படி பண்ணணும், இப்போ ஏற்கனவே இவர் ஃபஸ்ட்டு எழுதினது மைனர் சர்ஜரிஸ், இப்போ வந்து பெரிய பெரிய சர்ஜரிஸ், அதாவது இந்த இந்த ஸ்டோன் கல்லீரலில் ஏற்படக்கூடிய அந்த பித்தப்பை கல்லை எப்படி நீக்கிறது, அதேமாதிரி சிறுநீரக கல்லை எப்படி அறுவை சிகிச்சை பண்ணி நீக்கிறது, இது மாதிரி பெரிய பெரிய அறுவை சிகிச்சைகளை எப்படி ப்ராப்பராக பண்ணணும், எப்படி பண்ணால் அது சக்ஸஸ் ஆகும், அதை பற்றி கிறிஸ்டோபர் ஹீத் இந்த புக்கில் எழுதினாங்க. இதுவும் வந்து 1882ஆம் ஆண்டு ஜாப்பனீஸ் மொழியில் மொழி மாற்றம் பண்ணப்பட்டு வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறம் தான் இவர் இன்னொரு பெரிய விஷயம் பண்ணாங்க. அதாவது 1886ஆம் ஆண்டு டிக்ஷனரி ஆஃப் ப்ராக்டிக்கல் சர்ஜரி அப்படின்னு ஒரு பெரிய புத்தக தொகுப்பை 2 வால்யூம்ஸாக அவர் வெளியிட்டாங்க. அதில் வந்து இன்னும் பல சர்ஜரிஸ் பற்றி நிறைய சர்ஜன்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் தொகுத்து இவர் வந்து எழுதினாங்க. உதாரணமாக அந்த ஆப்தால்மிக் சர்ஜன் அப்படின்ற கண் அறுவை சிகிச்சை நிபுணர்கள், டென்டல் சர்ஜன் அப்படின்ற பல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள், அவங்கெல்லாம் அந்தந்த அறுவை சிகிச்சை துறையில் எப்படி அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க, எப்படி அறுவை சிகிச்சை பண்ணால் சக்ஸஸ் ஆகும், அப்படி அத்தனையுமே இந்த புக்கில் இவர் வந்து தொகுத்து எழுதினாங்க. ஸோ இவருக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் மற்ற சர்ஜரியிலே இருக்கக்கூடிய மற்ற துணை துறைகள்லையும் இவர் வந்து பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எழுதினாங்க. இதனால இந்த புக்கை படித்தா போதும் எந்தெந்த சர்ஜரியை எப்படி பண்ணணும் அப்படின்னு தேர்ந்த சர்ஜன்ஸுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்தளவுக்கு ஒரு அற்புத படைப்பு, அதையும் இவர் எழுதியிருந்தாங்க. இப்படி இவருடைய படைப்புகள் எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இல்லிஸ்ட்ரேஷன்ஸ் படங்களும் இருக்கும். அந்த படங்களை கூட கிறிஸ்டோபர் ஹீத் வந்து ரொம்ப அழகாகவும் துல்லியமாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்பேற்பட்ட கிறிஸ்டோபர் ஹீத் வந்து இறுதியாக 1905ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8 அன்னைக்கு இவருடைய 70 வயதில் இறந்து போனாங்க. கிறிஸ்டோபர் ஹீத் இறந்து போயிருந்தாலும் உடற்கூறியல் அறுவை சிகிச்சை அப்படின்னு ஒட்டுமொத்தமாக மருத்துவ வரலாற்றில் இவர் ஆற்றின பங்களிப்பு அப்படின்றது ஆழப்பெரியது. ஸோ இப்பேற்பட்ட கிறிஸ்டோபர் ஹீத் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த கிறிஸ்டோபர் ஹீத்தோடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.